மருந்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மருந்து டிவி மூலமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி எளிமையான மருந்துகள் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரோம். மருந்தாகும் உணவுன்ற வகையில் நாம் இன்னைக்கு இஞ்சியோட மருத்துவ குணங்கள் என்ன, நமக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு உபாதைகளுக்கு இஞ்சியை எப்படி வீட்டிலேயே மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். காலையில் இஞ்சி, நண்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் அப்படின்றது சித்தர்கள் நமக்கு ஆரோக்கியமாக வாழ்வதற்கான சொன்ன ஒரு எளிமையான வழிமுறை. இப்படி பண்ணிட்டு வரும்போது நமக்கு நரைத்திரை மாறும், அதாவது வயது முதிர்வு சீக்கிரம் ஏற்படாது, செல்களில் இருக்கக்கூடிய அழிவுகள் கம்மியாகும், புது செல்களின் உற்பத்தி எண்ணிக்கை அதிகமாகும். அதே போல் நமக்கு தலைமுடி நரைப்பது, தோலில் சுருக்கம் ஏற்படுவது போன்ற வயது முதிர்விற்கான அறிகுறிகள் எல்லாமே கம்மியாகும். ஏஜிங்கை டிலே பண்ணக்கூடிய ஒரு அருமருந்தாக இஞ்சி இருக்கிறதுனால தான் நம்ம அன்றாடம் சமையலில் இஞ்சியை பயன்படுத்திட்டு வரோம். அதே போல் காலையில் ஏன் இஞ்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, காலையில் எப்போவுமே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் நல்லா ஹெவியாக சாப்பிடணும், ஒரு நல்ல ரிச்சான நியூட்ரியண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ நமக்கு பசி நல்லா இருந்தால் தான் நம்மளால் சாப்பிட முடியும். காலையில் பசியை தூண்டக்கூடிய ஒரு மருந்தாக இஞ்சி இருக்கிறதுனால தான் இஞ்சி தேனூரல் காலையில் சாப்பிட்றது நல்லது. நிறைய பேர் இஞ்சி காலையில் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எடுக்கக்கூடிய டீயில், அதுவும் தேயிலை, பால், சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து இஞ்சியும் சேர்த்து கொதிக்க வச்சு ஒரு திக்கான ஸ்ட்ராங்கான டீயாக குடிப்பாங்க. அப்படி குடிக்கும்பொழுது அதோட மருத்துவ குணங்கள் நமக்கு முழுமையாக கிடைக்காது. அதற்கு பக்க விளைவுகள் காலப்போக்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இஞ்சிக்கு தோலில் நஞ்சு இருக்கிறதுனால, விஷம் இருக்கிறதுனால அந்த தோலில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். இஞ்சி தோல் சீவிட்டு சிறு சிறு நீளமான கீற்றுகளாக நம்ம கட் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி இஞ்சி ஃப்ளேக்ஸை எடுத்து நம்ம தேனில் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அது ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு கெட்டு போகாது, நல்லா இருக்கும். அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். வாரம் இருமுறை ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி அந்த இஞ்சி தேனூரல் காலையில் வெறும் வயத்தில் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அது பித்தத்தை குறைக்கக்கூடிய மருந்தாகவும், பசியை தூண்டக்கூடிய ஒரு மருந்தாகவும், டைஜஷனை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கும். அதே போல் நமக்கு சலைவரி செக்ரீஷன், உமிழ்நீர் சுரப்பு, எச்சில் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும். வேறு எதற்கெல்லாம் இஞ்சியை மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சில நேரங்களில் ஃபுட்டு சரியாக டைஜஸ்ட் ஆகாமல், உணவு செரிமானம் ஆகாமல் அஜீரண பேதி உண்டாகும், கழிச்சல் உண்டாகும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது இஞ்சியை பிழிஞ்சி சாறு எடுத்து அந்த இஞ்சி சாரை வயிற்றை சுற்றி, தொப்புளை சுற்றி நம்ம பற்று போட்டுட்டு வரும்பொழுது அந்த சாரை மட்டும் தொப்புளை சுற்றி தடவணும். அப்படி தடவும் பொழுது அது செரிமானத்தை தூண்டக்கூடிய மருந்தாக செயல்பட்டு ஜீரணத்தை தூண்டி நமக்கு அந்த பேதியை சரி செய்யக்கூடிய மருந்தாக இருக்கும். இஞ்சியை நம்ம தொண்டை வலிக்கான மருந்தாக பயன்படுத்தலாம். தொண்டை வலி, குரல் கம்மல், குரலில் மாற்றம் போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா இஞ்சி தோல் சீவிட்டு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிட்டு ஒரு சின்ன துண்டு எடுத்து நம்ம வாயிலிட்டு மென்று வாயிலிருந்து வரக்கூடிய அந்த உமிழ்நீரை விழுங்காமல் துப்பிடணும். இப்படி செஞ்சுட்டு வரும்பொழுது நமக்கு தொண்டை வலி சரியாகும். ஸ்ட்ரெப்டோகோக்கல் சோர் த்ரோட்டாக இருந்தால் கூட ஆரம்ப நிலையில் இருக்கும் பொழுதே நம்ம இந்த வைத்தியம் பண்ணோம்னா சோர் த்ரோட் கண்ட்ரோல் ஆகிடும். நம்ம ஃபேட்டி லிவர் குறைப்பதற்கான மருந்தாகவும், வயிற்றை சுற்றியுள்ள கொழுப்பை குறைப்பதற்கான மருந்தாகவும் இஞ்சியை பயன்படுத்தலாம். இஞ்சி சாறு ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்துக்கணும். நம்ம இஞ்சி சாறு எப்பவும் எடுக்கும்பொழுது இஞ்சி சாரோட தெளிவு நீரை தான் பயன்படுத்தணும். இஞ்சி சாறை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுடணும். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம்னா கீழே அப்படியே செட்டில்மெண்ட்ஸ் இருக்கும், செடிமெண்ட்ஸ் இருக்கும். அந்த செடிமெண்ட்ஸை விட்டுட்டு மேலே இருக்கிற அந்த தெளிவு நீரை மட்டும் எடுத்துக்கணும். அந்த நீரில் நம்ம கொஞ்சமாக பூண்டு சாறு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு பூண்டு சாறு, அதோட ஒரு 1/2 தேக்கரண்டி அளவு தேன், இவையெல்லாம் சேர்த்து அந்த இஞ்சி சாறு தெளிவு நீரில் நம்ம மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரும்பொழுது ஒரு 30 ml அளவுக்கு தினமும் குடிச்சிட்டு வரும்பொழுது வயிற்றை சுற்றியுள்ள கொழுப்பு கரைய ஆரம்பிக்கும். கல்லீரல் மேல் படிந்துள்ள கொழுப்பும் கம்மியாகும். ஃபேட்டி லிவருக்கு இதை மருந்தாக பயன்படுத்தலாம். அடுத்ததாக ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இருமல், ஈலை போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அவர்களுக்கு எப்போவுமே நெஞ்சில் சளி இருந்துகிட்டே இருக்கும், தொண்டையில் சளி நிற்கிற மாதிரியே இருக்கும், தொண்டை கரகரப்பு இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இஞ்சி சாறு 1 தேக்கரண்டி அளவு, மாதுளை சாறு 2 தேக்கரண்டி அளவு, தேன் 1 தேக்கரண்டி அளவு எடுத்து ஒரு 100 ml அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தினமும் குடிச்சிட்டு வரும்பொழுது இருமலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், தொண்டை கரகரப்பு, தொண்டையில் சேர்ந்துள்ள கபத்தை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். தொண்டைக்கு ஒரு சுகம் தரக்கூடிய ஒரு பானமாக இது இருக்கும். அதே போல் நமக்கு நல்ல புத்துணர்ச்சியும் எனர்ஜி தரக்கூடிய ஒரு ட்ரிங்காகவும் இது இருக்கும். நேயர்களே, நாம் இன்னைக்கு மருந்து டிவி மூலமாக இஞ்சியோட மருத்துவ குணங்கள் என்ன, இஞ்சியை எப்படி உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்துறது அப்படின்றத பார்த்தோம். மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை பார்க்க மருந்து டிவியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம். ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக்
வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி.